நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு சர்க்கரை நோயாளிகளுக்கான சிறந்த உணவு. 1. பாகற்காய் கறி பாவக்காய் பொரியல். பாகற்காய் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கும் திறனுக்காக அறியப்படுகிறது. பாகற்காய், வெங்காயம், தக்காளி மற்றும் மஞ்சள், கொத்தமல்லி மற்றும் சீரகம் போன்ற மசாலா பொருட்களுடன் ஒரு கறியை தயார் செய்யவும். 2. ஃப்ரூட் சாலட் முளைகட்டிய பயறு சுண்டல். முளைகளில் நார்ச்சத்து மற்றும் புரதம் நிறைந்துள்ளது. இது இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க உதவுகிறது. துருவிய தேங்காய், வெள்ளரி, கேரட், தக்காளி போன்ற நறுக்கிய காய்கறிகளுடன் முளைத்த பச்சைப்பயிறு கலந்து கொள்ளவும். உப்பு, மிளகுத்தூள், எலுமிச்சை சாறு ஆகியவற்றை பருகவும். 3. வெந்தய கீரை பொரியல். வெந்தய இலைகள் அவற்றின் இரத்த சர்க்கரை குறைவு பண்புகளால் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும். வெந்தய இலைகளை வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் மற்றும் சிறிது தேங்காய் சேர்த்து சமைக்கவும். 4. சுரைக்காய் கறி சொரக்காய் கூட்டு. சுரைக்காய் குறைந்த கலோரிகள் மற்றும் அதிக நார்ச்சத்து கொண்டது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த தேர்வாக அமைகிறது. பருப்பு, தேங்காய் மற்றும் கடுகு, மஞ்சள் மற்றும் கறிவேப்பிலை போன்ற மசாலா பொருட்களுடன் சுரைக்காய் சமைத்து சத்தான கறியை உருவாக்கவும். 5. முழு கோதுமை சப்பாத்தி கோதுமை ரொட்டி. முழு கோதுமை சப்பாத்திகள் சுத்திகரிக்கப்பட்ட மாவு சப்பாத்திகளுக்கு சிறந்த மாற்றாகும். ஏனெனில் அவை குறைந்த கிளைசெமி குறியீட்டைக் கொண்டுள்ளன. சப்பாத்திகளை தயாரிக்க முழு கோதுமை மாவை பயன்படுத்தவும். அவற்றை காய்கறி கறிகள் அல்லது குறைந்த எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட பருப்புகளுடன் இணைக்கவும். இந்த உணவுகள் சுவையானது மட்டுமல்ல, சமச்சீரான உணவின் ஒரு பகுதியாக சேர்க்கப்படும்போது இரத்த சர்க்கரை அளவை திறம்பட நிர்வகிக்க உதவுகிறது. தனிப்பட்ட சுகாதார நிலைமைகளின் அடிப்படையில் தனிப்பயனாக்கப்பட்ட உணவு பரிந்துரைகளுக்கு எப்போதும் ஒரு சுகாதார நிபுணர் அல்லது ஊட்டச்சத்து நிபுணருடன் கலந்தாலோசிக்கவும்.